வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALPக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 600 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th 12th அல்லது ITI டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 30/8/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் உட்பட இன்னும் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 30/8/2023. இதுக்கு ஓப்பனிங் டேட் ஆன்லைனில் 30/7/2023 வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்ன போஸ்டிங்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு, டெக்னீஷியனு, JE, அதே மாதிரி ட்ரெயின் மேனேஜர், ஸோ இது மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன், JE, ட்ரெயின் மேனேஜர், ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ JEக்கெல்லாம் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு ITI முடித்தவங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th 12th, ஸோ அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், அதே மாதிரி ட்ரெயின் மேனேஜர், ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பு, மெடிக்கல் கேட்டகரி, ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ, SC ST, அதே மாதிரி OBC, டெக்னிக்கல் 3rd கிரேடு, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 21 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்டு டெக்னிக்கல் 3 சிக்னல் கேட்டகரி, ஸோ இந்த சிக்னலுக்கு 17 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் 3ல் பார்த்திங்க அப்படின்னா 20 வேக்கண்ட்டு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ட்ரெயின் லைட்டிங்க்கு 5 வேக்கண்ட்டு, எலக்ட்ரிக்கல் பவர், ஸோ இதுக்கு 3 வேக்கண்ட்டு. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சிக்னல் ஸ்டேஜுக்கு தனியாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜுக்கு தனியாக, ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 477 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் மட்டுமே 390 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் மட்டுமே வந்து ஒரு 242 வேக்கண்ட்டும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா OBC கேண்டிடேட்டு, SC STயில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 59, அதே மாதிரி 29 வேக்கண்ட்டு, 60 வேக்கண்ட்டு OBC கேண்டிடேட்டுக்கும், ஸோ இது மாதிரிலாம் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா குரூப் 1 அப்படிங்கிற கேட்டகரி மெட்ரோவில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கல் 3 கேட்டகரி, அதே மாதிரி சிக்னலு, ஸோ அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷனு, சிக்னல் தனியாக, EMU தனியாக, ஸோ இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 10th படிச்சிட்டிங்கனாலே வந்து போதும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10th ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ITI இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 10th தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குரூப் 1க்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் 3 சிக்னல், ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்ஸ் தனியாக, பிரிட்ஜு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் தனியாக, மெக்கானிக்கல் தனியாக, இது மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 117 வேக்கண்ட் டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் JEக்கு என்னது, அதே மாதிரி JEக்கு சிக்னல் என்னது, டெலிகம்யூனிகேஷனுக்கு என்னது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் முடித்தவங்க, சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுவங்க JEக்கெலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களாம் வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி மெக்கானிக்கல் JEயும் வந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் தனியாக கேட்டிருக்காங்க. 3 years டிப்ளமோ முடித்தவங்க வந்து JEக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து டிப்ளமோ தான், மெக்கானிக்கல்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராஜுவேஷன் டிகிரி முடித்தவங்க வந்து ட்ரெயின் மேனேஜருக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் வந்து கொடுக்கல. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக வந்து வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ஸோ அதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஈஸ்டர்ன் ரயில்வே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்னு போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த மந்த்தினுடைய எண்டு வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.